இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போல்டு, எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாரு. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்க. அது பதிவு என்னென்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழ் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஆர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின்.